சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் ஏ.ஆர். தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் ஏ.ஆர். தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி. ராணி சங்குபதி தர்மலிங்கம். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. நீர்வளத்துறை மாளிகை கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் துரைமுருகன் பதிலளிக்க உள்ளார். அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை. தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு. கட்டாய தாய்மொழி கல்விக்காகவே தேசிய கல்விக் கொள்கை திட்டமிட்டு திமுக பொய் தகவல்களை பரப்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருச்சி பாஜக பொதுக்கூட்டத்தில் போரடித்து கலைத்து சென்ற மக்கள் வீடியோ எடுத்த செய்தியாளர். தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தாக்கி பதிவு செய்த வீடியோவை அளித்த பாஜகவினர். செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க கர்நாடகா டிகே சிவகுமார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கருக்கு எதிரான வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட சார்பு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தொடர்ந்து அவதூறு பரப்பினால் சீமான் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடருமே. பாலியல் குற்றம் சாட்டிய நடிகை வீடியோ வெளியிட்டு எச்சரிக்கை. மதுரையில் காவலர் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடையவர் மீது துப்பாக்கிச் சூடு. விசாரணையின் போது போலீசாரை தாக்க முற்பட்ட நிலையில் நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நித்யானந்தா ஆசிரமத்தில் இருந்த சிஷ்யர்களை வெளியேற்றிய அதிகாரிகள். நள்ளிரவில் பூட்டை உடைத்து சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து சிஷ்யர்கள் அழுத வீடியோ இணையதளத்தில் வைரல். சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், வந்து போற மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கோம், அன்னதானமா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சனாதன தர்மத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது அத்துமீறி போலீஸ். கோவையில் மது பாட்டிலுடன் ரகளையில் ஈடுபட்ட 3 பேர் கைது. மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட புகாரில் நடவடிக்கை. மருதமலை முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த கோரி துண்டு அறிக்கை விநியோகம் செய்த நாம் தமிழர் கட்சியினர் கைது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக கூறிவிட்டு சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என சீமான் கேள்வி. நெல்லை அகஸ்தியர் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. நீர்வரத்து சீரான நிலையில் வனத்துறை அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. காட்டேரி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம்.
கரூரில் வரும் மே 1ஆம் தேதி இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை கச்சேரி. இளையராஜா மாஸ்க் அணிந்து திருவாசகம் பாடி டிக்கெட் விற்பனையை தொடங்கி வைத்த குழந்தைகள். கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வாகமனில் சர்வதேச பாரா கிளைடிங் போட்டி. 11 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டை மூட்டையாக இருந்த பணத்தின் வீடியோ வெளியீடு. விசாரணை அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களை இணையதளத்தில் வெளியிட்ட உச்சநீதிமன்றம். காவல்துறையின் அடக்குமுறைக்கு எதிராக நாடு முழுவதும் விவசாயிகள் வரும் 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். சம்யுக்த கிசான் மோர்ச்சா அமைப்பு அழைப்பு. அசாமில் 11ஆம் வகுப்பு வினாத்தாள் கசிவு எதிரொலி. இன்று முதல் 29ஆம் தேதி வரை நடக்க இருந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைப்பு. ஆறு நாட்களுக்கு பிறகு நாக்பூரில் ஊரடங்கு உத்தரவு முழுமையாக நீக்கம். பதற்றமான பகுதிகளில் ரோந்து பணிகள் தொடரும் என காவல்துறை அறிவிப்பு. காசாவில் கடந்த 2 நாட்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 26 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 50,000-ஐ கடந்தது. உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். சுமார் 5 மணி நேரம் நீட்டித்த தாக்குதலில் 3 பேர் பலி. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் 2 இடங்களில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு. காவல்துறையைச் சேர்ந்த 4 பேரும் தொழிலாளர்கள் 4 பேரும் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் மிரட்டலுக்கு மத்தியில் கனடாவில் வரும் 20ஆம் தேதி தேர்தல். நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்துவதாக புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவிப்பு. தலிபான் அமைப்பிற்கு எதிரான நடவடிக்கையை ரத்து செய்தது அமெரிக்கா. காபூலில் உள்ள விடுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 அமெரிக்கர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கை மூடிய ட்ரம்ப். ஐந்து வார சிகிச்சைக்கு பிறகு வாடிகன் திரும்பினார் போப் பிரான்சிஸ். தொடர்ந்து ஓய்வெடுப்பார் என தகவல். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கடைசி ஓவர் வரை ஆடி சென்னை அணி வெற்றி. முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று IPL தொடரை வெற்றியுடன் துவங்கிய CSK. கடைசி ஓவரில் களமிறங்கி CSK ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்த தல தோனி. ஜடேஜாவின் விக்கெட்டை அடுத்து தோனி வருகையால் விசில் அடித்து வரவேற்ற ரசிகர்கள். IPL தொடரின் 2வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தானை பந்தாடியது ஹைதராபாத் அணி. 44 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. ஹைதராபாத் அணிக்காக களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சதம் அடித்தார் இஷான் கிஷன். 6 சிக்சர் 11 பவுண்டரிகளை விளாசி அசத்தல்.
T20 கிரிக்கெட்டில் உலக சாதனை படைத்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு இன்னிங்ஸில் அதிக முறை 250 ரன்களுக்கு மேல் அடித்த ஒரே அணி என்ற சாதனை பட்டியலில் பெயர் பதித்த SRH. IPL வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான சாதனையை ரோஹித் சர்மா சமன். மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக் ஆகியோரும் 18வது முறையாக டக் அவுட். டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணிகள் இன்று பலப்பரட்சி. 3வது முறை வெற்றி பெற லக்னோவை வீழ்த்துமா டெல்லி? இரவு 7:30 மணிக்கு துவங்கும் போட்டியை காண ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்கள். CSK RCB போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடக்கம். வரும் 28ஆம் தேதி இரு அணிகளும் மோதவுள்ள நிலையில் ஆர்வம் காட்டும் ரசிகர்கள். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் ஜோகோவிச், ஸ்வெரேவ் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தயத்திலும் அசத்தியது நடிகர் அஜித்குமாரின் அணி. GT 992 கார் ரேஸில் 3ஆம் இடம் பிடித்து அசத்தல். வீரதீர சூரன் 2வது படத்தின் அடுத்த பாடல் அறிவிப்பு. ஐலா ஆலேலோ என்ற பாடலின் ப்ரோமோ இன்று வெளியாகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.